இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம் வந்து கேபிட்டல் கெயின்ல பார்க்க போறோம். காம்படிஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு இருக்கு. அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின்ல வந்து அந்த மிஸ்டர் ராஜாமணின்னு இருக்குல்ல, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது ஷார்ட் டேர்மா இல்லை லாங் டேர்மான்னு சொல்லி நம்ம வந்து ரூல்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? தே வில் ஜஸ்ட் ஆஸ்க் லைக் கால்குலேட் கேபிட்டல் கெயின் அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின்ல பார்க்கலாம். ஓகேவா? மிஸ்டர் ராஜாமணி ஃபர்னிஷஸ் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். ஷேர்ஸ் இன் ஏ லிமிடெட் அன்லிஸ்டட். நம்ம வந்து கேபிட்டல் அசெட்ஸோட கேட்டகரி பார்த்தோம். அதில் வந்து ஃபினான்ஷியல் அசெட், நான் ஃபினான்ஷியல் அசெட் எல்லாம் பார்த்தோம்ல. அந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸில் வந்து லிஸ்டட் அன்லிஸ்டட் சொல்லி 2 கேட்டகரி பார்த்தோம். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க, செகண்ட் கேட்டகரி தான் வந்து அன்லிஸ்டட். ஓகேவா? அன்லிஸ்டட் ஷேர்ஸ். ஓகேவா? இது வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸோட ஷேர். ஓகேவா? அன்லிஸ்டட் கம்பெனிஸோட ஷேர் இருந்துச்சுன்னா அது வந்து 24 மந்த்ஸ்க்கு வரைக்கும் வந்து 24 மந்த்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் அது வந்து ஷார்ட் டேர்ம். 24 மந்த்ஸ்க்கு மேலே வந்து ஹோல்ட் பண்ணால் அது வந்து லாங் டேர்ம். ஓகேவா? இப்போ இது வந்து எவ்வளோ மந்த் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1/2/2023 இருக்குது. டேட் ஆஃப் சேல் பார்த்தீங்கன்னா 5/10/2023 இருக்குது. ஓகேவா? ஸோ 1/2/2023லேருந்து 5/10/23 வரைக்கும் வந்து அரௌண்ட் வந்து அவங்க வந்து 8 மந்த்ஸ்க்கு வந்து இந்த ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 8 மந்த்ஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். அப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்னா நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ஃபார்மேட் என்ன இருக்கு? காம்படிஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஃப் மிஸ்டர் ராஜாமணி. ஓகேவா? ஸோ பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஓகேவா? சேல் கன்சிடரேஷன் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் பண்ணால் உங்களுக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். அதுலேருந்து லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். அது வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் போடணும். ஓகேவா? இதில் சம்மில் கொடுக்கல, அதனால போடல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அது ரெண்டுமே பண்ணால் உங்களுக்கு நெட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் கிடச்சிரும். சேல்லேருந்து பர்ச்சேஸை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ வந்து கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த டேட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸுங்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 25,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ். ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து அதில் லெஸ் பண்ண வேண்டியது தான். எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து சேல்லேருந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 25,000 ப்ளஸ் 500 இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். இது ரெண்டுமே சேர்த்தா உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25,500 ஆகுது. நெக்ஸ்ட் சேலுக்கு போகலாம். சேல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் எவ்வளோ 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சேல்லேருந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் வந்து மைனஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49,000 கிடைக்குது. ஓகேவா? ஸோ அது 49,000லேருந்து 25,500 நீங்கள் வந்து மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கேபிட்டல் சேல்லேருந்து பர்ச்சேஸை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கெயின் கிடைக்கும். ஓகேவா? சேல் தான் அதிகமாக இருக்குது, சேல் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து இட்ஸ் அ கேபிட்டல் கெயின். பர்ச்சேஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் பி அ கேபிட்டல் லாஸ். ஓகேவா? அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டினில் எந்த எக்ஸம்ஷனும் கொடுக்கல. எக்ஸம்ஷன் இடத்துல நில் போட்டால் டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின் வந்து உங்களுக்கு வந்து 23,500 தான் வந்து டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின். ஓகேவா?